இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலே அன்பின் வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர். கிருபையாக 5 மாதங்கள் நம்மை பாதுகாத்து இந்த 6வது மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அவருடைய வல்லமையை புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்த அவருடைய பிரசன்னத்தில் கலிகூற கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். இந்த காலை வேளை நம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் கர்த்தர் நம்மை நடத்துவாராக, திடப்படுத்துவாராக. எதிர்பார்ப்போடு ஜெபத்தோடு காத்திருப்போம். வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். பக்கத்தில் பார்த்து கை கொடுங்க. நீங்க நினைக்கிறீங்க, தனிமை நினைக்கிறீங்க, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்க, எனக்கு நன்மைன்னு வரத்துக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறீங்க. உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருப்பவர்கள் அதிகம். சுவாசிக்கிறவங்களாம் கையை உயர்த்தி, இப்போ உற்சாகம் வருதா? இப்போ உற்சாகம் வருதா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு கிடைச்ச போது நான் ஆண்டவருக்குள்ளே சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நிறைய நேரத்தில் நானும் நினைக்கிறோம், நீங்களும் நினைக்கிறீங்க, எனக்குன்னு உதவி செய்ய யாரும் இல்லை, என் பட்சத்தில் யாரும் இல்லை, ஆனால் என்னை எதிர்க்கிறவங்களோடு கூட நிறையா பேர் இருக்கிறாங்க, நான் என் தனி ஆளு, என் குடும்பம் ஒன்று தான் தனி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருப்பவர்கள் அதிகம். இந்த மாதத்தில் கர்த்தர் நிரூபிக்க போகிறார். இந்த வார்த்தை அப்படிதான் சொல்லுது. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள். யார் சொல்றா? எலிசா வேலைக்காரன்ட்ட சொல்றார், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர் அதிகம். இந்த வார்த்தை இந்த காலைவேளை நமக்கு புரியாவிட்டாலும் கரம் எல்லாரும் உயர்த்தி, ஆண்டவரே எங்களோடு நீர் பேசுவதற்காக இந்த வார்த்தையை தந்திருக்கிறேன். இந்த மாதத்தில் இந்த வசனத்தை உண்மையாய் நான் புரிந்து கொள்ள, அனுபவிக்க, சாட்சி சொல்ல எனக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த மாதத்தில் நான் தைரியமாக சொல்றேன், ஒன்றை கர்த்தர் நிரூபிக்க விரும்புகிறார். அவர் பிள்ளைகளோடு இருப்பவர்களை பார்க்கிலும் உலகத்தில் இருப்பவர்களோடு கூட இருப்பவர்கள் குறைவு என்பதை கர்த்தர் காண்பிக்க போகிறார். இப்படி மாற்றி சொல்லுகிறேன், உலகத்தில் இருப்பவர்களை பார்க்கிலும் அவருடைய பிள்ளைகளோடு கூட இருப்பவர்கள் அதிகம் என்பதை ஆண்டவர் நிரூபித்து காண்பிக்க போகிறார். ஆண்டவர் இதை சொல்ல காரணம் என்ன? அவர் பிள்ளை நினைத்து கொண்டிருக்கிறது, எனக்காக பேச யாரும் இல்லை, எனக்காக உதவி செய்ய யாரும் இல்லை, நான் தனி மரமா நிற்கிறேன், எனக்கென்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை, தேவையை சந்திப்பதற்கு கூட என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று நினைத்து கொண்டிருந்தால், அந்த நினைப்போடு இந்த காலை வேளை ஆண்டவர் சமூகம் நீங்கள் வந்திருந்தா, உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். ஆண்டவர் பிள்ளையாய் இருக்கும் நமக்கும் பிறருக்கும், அதாவது ஆண்டவரை அறியாத பிள்ளைகளிடத்தில் இருப்பதற்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. யாருக்கு நிரூபிக்க விரும்புகிறார்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாருக்குங்க நிரூபிக்க விரும்புகிறார்? உங்களுக்கு தாங்க. நல்ல சிரிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு தான் கர்த்தர் நிரூபிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த வசனம் எலிசாவுடைய வேலைக்காரனிடத்தில் சொல்லப்பட்டதான வார்த்தை. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு நிரூபிக்கவில்லை, வேலைக்காரனுக்கு தான் கர்த்தர் நிரூபித்து காண்பித்தார். எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணார்? நிரூபித்தார். இந்த மாதம் முழுவதும் நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு ஜெபம் இருக்கணும். அந்த ஜெபம் என்ன தெரியுமா? இந்த உண்மையை எனக்கு நிரூபிப்பீராக, இந்த உண்மையை என் குடும்பத்துக்கு என்ன பண்ணுவீராக? நிரூபிப்பீராக. அந்த ஜெபம் இந்த மாதத்தில் நமக்குள்ளே இருக்கட்டும். என்னோடு இருப்பவர்கள் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும்
அதிகம் என்பதை எனக்கு இந்த 6வது மாசத்துல நீ நிரூபிக்க வேண்டும். அல்லேலூயா. அது ஆண்டவர் நிரூபிக்க போகிற ஒரு காரியம். கை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீ நிரூபிக்க போகிற காரியத்திற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நம்மிடத்தில் இருப்பதற்கும் இயேசுவை அறியாதவர்களிடத்தில் இருப்பதற்கும் உள்ள 3 வித்தியாசங்களை கர்த்தர் நிரூபிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய பிள்ளைக்கும் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கும் உள்ள 3 வித்தியாசங்களை ஆண்டவர் நிரூபிக்க விரும்புகிறார். அந்த பகுதியில் அந்த 3ஐயும் நாம் சரியாய் அறிந்து புரிந்து நிறைவேற்ற நிரூபிக்க ஒரு எதிர்பார்ப்போடு இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது ஆண்டவர் நிரூபிக்க விரும்புவது 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அல்லேலூயா. இந்த வசனத்துல நம்மோடு இருப்பது வர இருப்பவர்கள் அல்ல, இனி வந்து நம்மோடு கூட சேர்ந்து கொள்ள போகிறவர்கள் அல்ல, நம்மோடு இருப்பவர்கள். ஆண்டவர் இந்த வேலைக்காரனுக்கு அதை நிரூபிக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியம் அங்கே இருக்கிறது. யாருக்கு இந்த உண்மையை நிரூபிக்க விரும்புகிறார்? யாருக்கு நிரூபிக்க வேண்டும்? இந்த வேலைக்காரனுக்கு. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம்? முதலாவது ஆண்டவர் என்ன தெரியுமா நிரூபிக்க விரும்புகிறார்? நம்மோடு என்று சொல்லி கர்த்தர் நிரூபிக்க விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் முதலாவது நிரூபிக்க விரும்புவது நம்மோடு என்று சொல்லி நிரூபிக்கிறார். என்ன நிரூபிக்கிறார்? முதலாவது நிரூபிக்கும் போது உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய திட்டங்கள், இவை எல்லாவற்றையும் வடிகட்டி கர்த்தர் வெளியே ஏற்றுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் முழுவதுமாய் வடிகட்டி வெளியே ஏற்றுவார். இந்த வடிகட்டி வெளியேற்றுவதற்கு 3 காரியங்களை கர்த்தர் செய்கிறார். வடிகட்டி வெளியேற்றுவதற்கு 3 காரியங்களை கர்த்தர் செய்கிறார். இங்கே வாசித்தோம். திடீரென்று இந்த எலிசாவுடைய வேலைக்காரன், திடீரென்று சொல்வதை விட வழக்கமாக அவன் எந்திரிச்சு அதிகாலையில் எழும்பி வேலை செய்ய புறப்படுகிறது போல அவன் புறப்படுகிறான். அப்படி வெளியே புறப்படுகையில் அவன் எதிர்பாராத ஒன்று அங்கே நடக்கிறது. அல்லேலூயா. யுத்தம் செய்ய தயாராக இருக்கிற ஒரு இராணுவம் தன்னுடைய வீட்டை சுற்றி முற்றுகை போட்டிருப்பதை அவன் பார்த்தான். பார்த்தது என்ன? இதுவரைக்கும் அவன் பார்த்தது என்ன தெரியுமா? எலிசாவுடைய வீட்டை சுற்றி நிறைய வியாதிக்காரர்கள் இருப்பார்கள், நிறைய பிரச்சனைக்காரர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் எலிசா விடுதலை ஆக்குவார். அவரை யாராலையும் இதுவரைக்கும் கட்ட முடியலை. எலிசா எல்லாரையும் யாரெல்லாம் எந்த கட்டில் இருக்கிறாங்களோ அந்த கட்டில் உள்ளவர்களை எல்லாம் விடுதலை ஆக்கினவன் எலிசா. ஆனால் இப்போ முதல் முறையாக பிறருக்கு ஆசீர்வாதமாக இருந்தவன், பிறரை விடுவித்தவன், பிறருக்கு நன்மை செய்தவன், இப்ப பார்க்கும்போது அவன் கைது செய்யப்படுவதை போல சுற்றி இராணுவம் இருக்கிறது. அதை பார்த்த உடனே வேலைக்காரனுக்கு ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் அதிர்ச்சி அடைந்தவனாக பார்த்தது அவனை அச்சுறுத்துகிறது. உங்க வாழ்க்கையிலும் பார்த்த காரியம் உங்களை என்ன பண்ணுகிறது? அச்சுறுத்துகிறது, உங்களை வேதனை அடைய செய்கிறது. கர்த்தருடைய ஜனமே, ஒரு நாளும் நீங்கள் நினைத்திராததும் எதிர்பார்த்திராததும், இதுவரைக்கும் ஆண்டவர் எனக்கு நன்மையை தவிர வேறு எதையும் செய்ததாக நான் பார்த்ததில்லையே என்று இருந்த எனக்கு எதிர்பாராத ஒன்றை என்னுடைய செவிகளினாலே நான் கேட்டதினாலோ
அல்லது எதிர்பாராத ஒன்றை என்னுடைய கண்களினாலே நான் பார்த்ததினாலோ என்னுடைய வாழ்க்கையில் அச்சம், பயம் என்னை ஆட்டி படைக்கிறது. என்னது? அச்சம், பயம் என்ன பண்ணுகிறது? ஆட்டி படைத்து கொண்டிருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்கிற வார்த்தை, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருப்பவர்கள் அதிகம். 2 நாளாகமம் 32 அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. 2 நாளாகமம் 32 அதிகாரம் 7-8 வசனங்கள். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். இந்த இடத்துல எசேக்கியா இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறான், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இது எந்த சூழ்நிலை? இந்த சூழ்நிலையில் எசேக்கியா பயப்படவில்லை. ஆனால் எலிசாவுடைய வேலைக்காரன் என்ன பண்ணா? சூழ்நிலை பார்த்தோன்னா பயந்தான். ஆனால் இங்கே எசேக்கியா என்ன பண்ணல? பயப்படலை. அதற்கு பதிலாக அவனை சுற்றிலும் அசீரியர் இராணுவம் வந்தது. எதனால் வந்தது? 2 நாளாகமம் 31 அதிகாரம் 21 வசனம். 2 நாளாகமம் அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேளையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனை அடுத்த காரியத்தில் செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். அந்த நேரத்தில் எசேக்கியாவுக்கு ஒரு பெரிய சவால். அவன் பயப்படவில்லை. ஆனால் யுத்தத்திற்கு பதிலாக சவாலை சந்திப்பதற்கு ஒரு தேசத்தை தயார் செய்ய வேண்டியதாக இருந்தது. பார்த்ததினால் பயந்த ஒருவனுக்கு தட்டி எழுப்ப இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். உங்களோடு இருப்பவர்களை நம்மோடு இருப்பவர்களை பார்க்கிலும் அவர்களோடு இருப்பவர்கள் குறைவு என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். இப்போ இந்த இடத்துல சவாலை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு மனிதன் பிறரை ஆயத்தப்படுத்துவதற்காக இதே வார்த்தையை ஆண்டவர் சொல்ல வைக்கிறார். அவர்களோடு கூட இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். கை உயர்த்தி நீங்களும் சொல்லுங்க, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். இன்னும் நம்பிக்கை வரலையா? தைரியம் வரலையா? நல்ல சொல்லுங்களேன். அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் எப்போது சவால் வரும் தெரியுமா? எப்போது நீங்கள் ஆண்டவருக்கென்று அதிகம் செய்ய விரும்புகிறீர்களோ அல்லது அதிகம் செய்ய தீர்மானிக்கிறீர்களோ, எப்போது கர்த்தருடைய காரியங்களில் அதிகமாய் செலவிட நேரத்தை பிரத்யேகப்படுத்துகிறீர்களோ, அந்த நேரத்தில் தான் சத்துரு உங்களுடைய வாழ்க்கையில் சவாலை முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எப்போ நீங்கள் முகத்தை நல்லா பார்த்து சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமான சத்தியம் இந்த மாதத்தில். எப்போ நீங்கள் ஆண்டவருக்காக செயல்பட தீர்மானிக்கிறீங்களோ, அவருக்காக நேரத்தை கொடுக்க தீர்மானிக்கிறீங்களோ, அப்போதான் சவாலை கொண்டு வந்து சத்துரு நிறுத்துவான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கட்டத்தில் உங்களையும் பிறரையும் தூண்டி எழுப்புவதற்காக கர்த்தர் சொல்கிற வார்த்தை, என் மகனே, என் மகளே, என் சபையே, உங்களிடத்தில் இருப்பது உலகத்திலே இருப்பதை விட அதிகமானது. 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 15 வசனம். 2 ராஜா, தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இது இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே,
என்ன செய்வோம்? ஆண்டவர் இந்த வேலைக்காரனுக்கு இந்த வார்த்தையை சொல்ல என்ன தேவை, இதை அந்த வேலைக்காரனுக்கு ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன? அவன் பார்த்த உடனே உள்ள எஜமான்ட்ட வரான். பார்த்துட்டு உள்ள வந்த உடனே வேலைக்காரன் சொல்கிற முதல் வார்த்தை ஐயோ. நாமளும் சொல்ற வார்த்தை என்னது? ஐயோ. நல்ல கவனிங்க, அது என்ன வார்த்தை தெரியுமா? முடிஞ்சு போச்சு. ஐயோன்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சு போச்சு. என்னப்பா முடிஞ்சு போச்சு? என்னப்பா முடிஞ்சு போச்சு? இன்னும் யுத்தம் வரல, இன்னும் பிரச்சனையே வரல. நம்மளும் அப்படிதான், இன்னும் பிரச்சனையே நம்மளை சந்திக்க வரல, இன்னும் வரல. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம்? ஐயோ முடிஞ்சு போச்சு. ஏன் இவனோடு பேசுகிறார்? யுத்தம் ஆரம்பிக்கும் முன்பதாகவே, பிரச்சனை துவங்கும் முன்பதாகவே சில நேரத்தில் நாமும் சொல்கிறோம் தோல்வி அடைந்து விட்டோம், அத்தனையும் போய்விட்டது என்கிற அவசர முடிவுக்குள்ளே நாமும் என்ன பண்ணுகிறோம்? வந்து விடுகிறோம். 12 பேரை வேவு பார்க்க அனுப்புகிறான். கானானை வேவு பார்த்து வருவதற்காக 12 பேரை அனுப்புகிறான். என்னாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 31 முதல் 33 வசனங்கள். என்னாகமம் 13வது அதிகாரம் 31 முதல் 33. அவனோட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், அங்க ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்ப செய்தார். இன்னும் யுத்தம் ஆரம்பிக்கவே இல்லை, இன்னும் பிரச்சனை ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்குள்ள 10 பேர் சொல்றாங்க, அவர்கள் பார்வைக்கு முன்பு நாங்க எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். நம்மால் அதை என்ன பண்ண முடியாது, பிடிக்கவே முடியாது என்று பிரச்சனை ஆரம்பிக்கும் முன்பு. பிரச்சனை ஆரம்பிக்கல, இன்னும் பரீட்சையே வரல. நம்மளும் அப்படிதான் சொல்றோம். நமக்கு முன்னாடி பிரச்சனை வரல, பரீட்சை எதுவுமே வரல. பரீட்சை வரத்துக்கு முன்னே என்ன சொல்றோம்? நம்மால முடியாது. ஆனால் அதற்கு முன் தோல்வி உணர்வு அவங்களுக்குள்ள இருந்தது. என்னது? தோல்வி உணர்வு. ஒருவேளை இந்த காலை வேளையில தோல்வி உணர்வோடு கூட ஆண்டவருடைய சமூகம் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் இந்த காலை வேளையில பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னோடு இருப்பவர்கள் அதிகம் என்பதை இந்த மாதத்தில் கர்த்தர் நிரூபிக்க விரும்புகிறார். என்னாகமம் 14:2 வாசிங்க. என்னாகமம் 14:2. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும். இந்த செய்தியை கேட்ட உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க, இங்கேயே நாம் மரித்து போவோம். தோல்வியின் உணர்விலே அவர்கள் இருக்கிறாங்க. பார்வோன் சேனை வருது கேள்விப்பட்ட உடனே, பார்த்த உடனே அவங்களுக்குள்ள என்னது? தோல்வி உணர்வு. அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் இந்த காலை வேளையை கர்த்தர் பேசுகிறார். பிரச்சனையே வரல, தூரமாக இருக்குன்னு வரவே இல்லை, அங்கே தூரமாக தான் தெரியுது. பார்த்த உடனே இவங்கள சொல்கிறாங்க, தோல்வி ஒன்று வந்தேன்னு சொல்கிறாங்க. நாங்கள்
சாகரத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்த, அங்கே கல்லறையெல்லாம் இல்லைன்னா இங்கே கூட்டிகிட்டு வந்த. மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க? முறுமுறுக்கிறாங்க. இன்றைக்கி நாமளும் அப்படி தான். பிரச்சனை அங்கே தான் தூரமாக தான் இருக்குது, இன்னும் வரல. பார்த்த உடனே தோல்வி உணர்வில் நாம் அவ்வளோதான், தோல்வி அடைஞ்சிட்டோம். இனி நம்ம மேற்கொள்ள முடியாதுன்ற நினைவில் வந்திருந்த அந்த காலை வேளையில் உங்களுக்கு கர்த்தர் பேசுகிறார், உங்களோடு இருப்பவர்கள் அதிகம். நாளைக்கு இந்நேரத்தில், அந்த நேரம் இன்னும் வரவே இல்லை. யார் சொன்னா? ஏசபேல் சொன்னா. நாளைக்கு இந்நேரத்தில் உன் தலை இருக்காது, இன்னும் நாளைக்கு வரவே இல்லை. வாசிங்க 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. நல்ல கவனிங்க. நாளைக்கு இந்த நேரத்தில்னு சொன்னா இன்னும் இந்த நேரம் வரவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்பையே இவன் எங்கே வந்துட்டான்? சூரை செடியின் கீழே வந்து படுத்துக்கிட்டு சொல்கிறான், போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. இந்த வேலைக்காரனுக்கு இந்த வார்த்தையை கொடுக்க இன்னொரு காரணம். வந்து பார்த்த உடனே சொல்லுகிறான், ஐயோ என் ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்குறான். வேலைக்காரன் எஜமான இடத்துல கேட்குறான். அப்படி அவன் சொல்லும்போது அவனுடைய மனதில் ஒரு எண்ணம், வேலைக்காரனுடைய மனதில், சுற்றி நாம் வளைக்கப்பட்டிருக்கிறோம், இனி தப்பி நாம் என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது, சும்மா இருக்கவும் முடியாது. நம்மளை மாதிரி ஆள் தப்பி போக முடியாது. ஆனால் நம்ம சும்மா இருக்க மாட்டோம், ஏதாவது செய்யணும். ஏதாவது என்ன பண்ணணும்? நம்ம பக்கத்தில் ஏதாவது என்ன பண்ணணும்? செய்யணும். அப்படிதான் மனதில் இவனுக்கு. தப்பி போக வழி இல்லை, ஆனால் ஏதாவது ஒன்று என்ன பண்ணணும்? செய்யணும். அப்படிப்பட்ட நிலைமையில் நமக்கு டென்ஷன் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு டென்ஷன் வரும்ல? அப்படி கேளுங்க, உங்களுக்கு டென்ஷன் வரும்ல? அல்லேலூயா. எதையாகிலும் செய்யணும், டென்ஷன். பிரச்சனை என்ன என்றால் என்ன பிரச்சனைனே தெரியாது. டென்ஷன், ஆனால் பிரச்சனை என்னன்னே தெரியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு டென்ஷன், ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டால் பிரச்சனை என்னன்னே தெரியாது. அல்லேலூயா. ஒன்று எனக்கு தெரியும், தப்ப முடியாதுன்னு எனக்கு தெரியும். பிரச்சனை என்னன்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரியாது. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், தப்ப முடியாது, அதனால எதையாகிலும் செய்யணும். அதனால் என்ன பண்ணணும்? எதையாகிலும் செய்ய வேண்டும். அது என்ன செய்யறதுன்னு தெரியலை. அது என்ன செய்யறதுன்னு தெரியலை. குழம்பி போய் அவன் இருக்கும்போது கர்த்தர் அவனுக்கு நிரூபிக்க விரும்புகிறார். அப்பா, நீ தீர்க்கதரிசி இல்லை. நீ யாரு? தீர்க்கதரிசி இல்லை. எலிசாவுடைய வேலைக்காரன் தான். ஆனாலும் உனக்கும் நான் நிரூபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னிடத்தில் இருப்பது எதிரியிடம் இருப்பதை விட அதிகமானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த காலை வேளையில்? தேவ பிள்ளையே, அது என்னன்னு உங்களுக்கு புரியவே இல்லை. செய்ய வேண்டும் என்று தெரியும், ஆனால் என்ன செய்யணும் அதுவும் தெரியலை. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு நிரூபிக்க விரும்புகிறார். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்கு அதிகம் உண்டு என்பதை கர்த்தர் நிரூபிக்க விரும்புகிறார். வேலைக்காரனுக்கு நகரவும் முடியலை, சும்மா இருக்கவும் முடியலை. நம்மளுக்கு அப்படி தான். நகரவும் முடியலை, நம்மளால் என்ன பண்ணல, சும்மா இருக்கவும் முடியவில்லை. மனசுக்குள்ளே என்ன இருக்கு? ஐயோ மாட்டிக்கிட்டேனே. வேலைக்காரன் நினச்சி, ஐயோ இவனோடு கூட வந்து மாட்டிக்கிட்டேனே, இந்த கேயாசி எஜமான் கூட வந்து நானும் என்ன பண்ணிக்கிட்டேன், மாட்டிக்கிட்டேனே என்று நினைத்தால் கர்த்தர் அவனுக்கு சொல்கிறார், உனக்கு நான் நிரூபிக்க விரும்புகிறேன், உனக்கு நான் நிரூபிக்க விரும்புகிறேன். எப்படி நிரூபித்தார்? 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 ராஜாக்கள் 6:15. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும்
ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? எஜமானே, நம்ம என்ன செய்யணும் என்று கேட்டால் மனதில் நினைக்கிற கேஎஸ்சி நினைக்கிறத வேலைக்காரன் நினைக்கிறான், எதையாகிலும் செய்யணும் எஜமான் அதற்கு ஆலோசனை சொல்லுவார் என்றால், அவர் சொல்லுகிறார், எஜமான் சொல்றார், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இவன் கேட்டது என்ன கேள்வி? என்ன செய்யணும்? அந்த டாபிக்கை எஜமான் தொடவே இல்லை. அந்த டாபிக்கை எஜமான் என்ன பண்ணல? தொடவே இல்லை. இவன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது என்ன செய்யணும் அதை எஜமான் சொல்லவே இல்லை. ஆண்டவர் செய்ய விரும்புகிற முதல் காரியம், உங்களிடத்தில் இருப்பது உலகத்தில் இருப்பதை பார்க்கிலும் அதிகம் என்பதை நிரூபிக்க என் ஆண்டவர் என்ன செய்வார்? வேலைக்காரனே, எதையாகிலும் செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று உன் மனதில் பல்வேறு யோசனைகள், பல்வேறு திட்டங்கள், பல்வேறு வழிமுறைகளை அறிய உன் மனதுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கு, ஒரு ஆவல் இருக்கு. இப்படி இருக்கும்போது என் தேவன் செய்கிற முதல் காரியம், உன் மனதிலே இருக்கிற யோசனைகள், உன் மனதிலே இருக்கிற திட்டங்கள் எல்லாவற்றையும் வடிகட்டி கர்த்தர் வெளியே அனுப்புவார். பக்கத்தில் பா சொல்லுங்க, என்ன செய்யணும் இந்த 6வது மாசத்துல அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டால் சொல்லுவார், முதல்ல உன் யோசனையில் இருக்கிற எண்ணம், திட்டம் எல்லாத்தையும் நான் வடிகட்டி வெளியே அனுப்ப விரும்புகிறேன். அல்லேலூயா. எனக்கு இப்படி நடக்க வேண்டும். நம்ம நினைக்கிறோம், எனக்கு இப்படி நடக்கணும், இப்படி நடந்தால் நல்லா இருக்கும் என்று மனதில் பல எண்ணங்கள் போட்டிருப்போம். கர்த்தர் இந்த மாதத்தில் இந்த முதல் நாளில் சொல்கிறார், நான் நிரூபிக்கணுமா? உன்னோடு இருப்பவர்கள் அதிகம் என்று சொல்லி நான் நிரூபிக்கணுமா? முதலாவது என் மனதில் என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய கலக்கங்கள், நான் போட்டிருக்கிற பிளான் அத்தனையும் உங்களை விட்டு கர்த்தர் அகற்றுவார். உங்களை விட்டு அகற்றுவார். அந்த டாப்பிக்கையே தொடலை. என்ன செய்யணுன்ற டாப்பிக்கையே எஜமான் என்ன பண்ணல? தொடலை. அவன் எனக்கு ஒரு திட்டத்தை தாரும் என்றால் எஜமான் பிளானை கொடுக்கல. அதற்கு பதில் சொல்கிறான், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். அவர் என்ன சொன்னார்? அப்பா, நீ பிளானை கேட்குற, உன்னுடைய மனதில் இருக்கிற பிளானை நான் எப்படி எடுப்பேன் தெரியுமா? அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நமக்குள்ளே இருக்கிறாங்களே, நமக்கு வருகிறார்களே அல்ல, நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அதனுடைய அர்த்தம் என்ன? இன்னொரு பிளான் தேவையில்லைப்பா. பக்கத்தில்ப்பா சொல்லுங்க, இன்னொரு பிளான் தேவையில்லை. ஏற்கனவே உனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு நம்ம மனதில் இன்னொரு பிளான், ஆண்டவர் சொல்றார், அந்த பிளான் இன்னொன்றுலாம் தேவையில்லை, உனக்காக ஏற்கனவே நான் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை இதயத்தின் ஆழத்தில் இந்த காலை வேளையில் எழுதப்படுவதாக. அல்லேலூயா. இந்த மாதம் என்ன செய்வது? முதல் நாளில் நமக்கு கலக்கம் இருக்கும். இந்த மாதத்தில் என்ன செய்வது, எப்படி செய்வது, எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் நாமே சில வழிமுறைகளை போட்டிருந்தால் கொஞ்சம் அதை அகற்றி வைப்பதற்கு காலையில் கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, உனக்காக டன், எல்லாவற்றையும் நான் செஞ்சு வச்சுட்டேன். என்னாகமம் 14:9 வாசிங்க. என்னாகமம் 14:9. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. யோசுவா காலேபுக்குள்ளே அந்த வார்த்தை வந்தது. அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போகும் அல்ல, விலகி போயிற்று.
கை உயர்த்தி ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலையில இந்த மாதத்தில் நீர் அப்படி செய்ய இருக்கிறபடியினாலே உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். உம்முடையத்தில் ஆலோசனை கேட்கிறேன், திட்டம் கேட்கிறேன். நீரோ என்னை பார்த்து நான் உனக்காக அதை செய்து முடித்த யெகோவா ஈராய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீர் சொல்லுகிறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். கர்த்தர் அந்த டாபிக்கே டச் பண்ணவே இல்லை. கர்த்தர் அந்த டாபிக்கை டச் பண்ணவே இல்லை. அதற்கு பதிலாக சாப்பாடு கொடுக்குறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு கேட்குறவனுக்கு ஆண்டவர் சாப்பாடு கொடுக்குறாரு. சாகிறவனுக்கு எதுக்குங்க சாப்பாடு? சாகணும் கேட்குறான். சாக போகிறவனுக்கு எதற்கு சாப்பாடு? ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், உனக்கு என்ன செய்யணும்னு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எங்களை விட எங்கள் காரியத்தில் அக்கறை உள்ள தேவன் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, திட்டம் தாரும்னு நாங்கள் கேட்குறோம், ஆனால் நீரோ அதை முடித்து வைத்து விட்டேன் என்று சொல்கிற கிருபைக்காக இந்த காலை வேளையிலே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவன் மனதில் இருந்த திட்டங்களை கர்த்தர் எப்படி அகற்றினார்? 2 ராஜாக்கள் 6:16 மறுபடி வாசி. 6:16. அவன் பயப்படாதே, அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எஜமான் சொல்றாரு, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள். என்ன சொன்னா? வேலைக்காரன் நினைத்தான், எஜமான் வீட்டிற்குள் இருக்கிறார், நான் தான் வெளியே போய் இதையெல்லாம் பார்த்து வந்து எஜமானுக்கு என்ன பண்ணுகிறேன், சொல்லுகிறேன். ஆனால் எஜமான் சொல்கிறான், அப்பா, நீ பிரச்சனையத்தான் நீ பார்த்தாய், ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எனக்கோ நீ பார்ப்பதற்கு முன்னால் பிரச்சனையும் நான் பார்த்துட்டேன், பிரச்சனைக்குரிய பரிகாரத்தையும் நான் பார்த்துட்டேன். அல்லேலூயா. அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற பரிகாரத்தையும் நான் பார்த்து விட்டேன் என்று சொல்லி எஜமான் சொல்லுகிறார். ஆகவே தான் நீ பார்ப்பதற்காக உனக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்றை நிரூபிக்க இருக்கிறார். என்ன நிரூபிக்க இருக்கிறார்? நாம் சந்திக்கும் சவால்கள், நாம் பார்க்கிற பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள், அதை நாம் பார்ப்பதற்கு முன்பு அதையும் பார்த்து அதற்கு பதிலையும் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற ஒரு தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் ஒன்றை நிரூபிப்பார், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் உன்னோடு இருப்பவர்கள் அதிகம். முழு மனுக்குலத்தையும் படைக்கும் முன்பு பாவம் வரும் என்பதை பார்த்து பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஒன்றை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க அன்றே ஆண்டவர் தீர்மானித்து வைத்தார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, பிரச்சனையை நாம் பார்க்கும் முன்பு அதை கர்த்தர் பார்க்கிறார். அதை பார்த்து பரிகாரத்தையும் ஆயத்தம் செய்து வைக்கும் கர்த்தர் இந்த மாதத்தில் நிரூபிக்க விரும்புகிறார். 2வது, அந்த முதல் குறிப்பில் எண்ணங்கள், நோக்கங்கள், திட்டங்களை எல்லாம் கர்த்தர் வடிகட்டி எடுப்பதற்கு 2வது ஒன்றை செய்கிறார். ஆண்டவர் மனதில் இருந்த எண்ணங்கள் அகற்றுவதற்கு 2வது ஒன்றை செய்தார். அற்புதம் செய்யவில்லை, அதற்கு பதில் பதஷ்டத்தோடு வருகிற வேலைக்காரன், நீங்கி போனது எல்லாம் சரியானது என்று சொல்லுவதற்கு வல்லமையை ஆண்டவர் வெளிப்படுத்தவில்லை, அதற்கு பதிலாக வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த காலை வேளையில் 2வது ஆண்டவர் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய திட்டங்களை எல்லாம் எடுத்துட்டு நம்மோடு இருக்கிறது அதிகம்னு காண்பிக்கணும்னு ஆண்டவர் வல்லமை அல்ல, வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் உன்னோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி வார்த்தையை கொடுக்கிறார். இந்த நாளிலும் நமக்கு ஆண்டவர் நிரூபிக்க வைத்திருப்பது, முதலாவது மனதினுடைய யோசனைகளை கழுவி கர்த்தர் சுத்திகரிப்பார். 2வது அவருடைய வார்த்தை நம்முடைய மனதிலே இடம்பெற அவர் வார்த்தையை பற்றி கொள்ள செய்வார். அந்த நிலைக்கு
தேவையான வார்த்தை இந்த நாளிலே என் மனதை நிரப்புவதாக, என் ஆவியை நிரப்புவதாக வார்த்தையை கொடுத்து நிரூபிப்பார். மத்தேயு 14வது அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், நேரமாக நான் வேகமாக போகிறேன். கப்பல் ஆடுகிறது, அலைகள் பெருகுகிறது, அவர்கள் பயப்படுகிறார்கள். பயப்படுகிறவர்களுக்கு அலையை ஆண்டவர் அதட்டவில்லை, காற்றை நிறுத்தவும் இல்லை. அதற்கு பதிலாக வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். நான் தான் பயப்படாதிருங்கள், நான் தான் பயப்படாதிருங்கள் என்று வார்த்தையை சொன்னார். அற்புதம் செய்யவில்லை. ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணாங்க? பயந்தாங்க. பேதுரு கேட்கிறான், நீரேயானால் நான் நடந்து வர சொல்லும் என்று சொல்லி பேதுரு கேட்கிறான். வார்த்தை சொல்லுகிறார், வா, நடந்து வா. இந்த நாளிலே எந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டாலும், ஆண்டவரே என்னிடத்தில் அதிகமாக இருக்கிறது என நிரூபிக்க நீர் எனக்கு தேவையான உம்முடைய வார்த்தையை என்னுடைய மனதிலே பதிப்பீராக, என் மனதிலே கர்த்தர் வைப்பீராக, என் ஆவியில் அதை கர்த்தர் நாட்டுவீராக. பார்வோனை கண்டு பயப்படுகிறார்கள் இஸ்ரவேலர். செங்கடல் எதிரே, செங்கடலையும் பார்த்து பயப்படுகிறார்கள். இங்கே பார்த்தால் பார்வோன், அவன் சேனை வருகிறது, அதை பார்த்து என்ன பண்ணுகிறார்கள்? பயப்படுகிறார்கள். தப்பி செல்ல வழி இல்லை, மாட்டிக்கொண்டோம் என்கிற ஒரு நிலைமை. ஏன்னா பார்வோன் முன்னாடி செங்கடல், எந்த பக்கமும் என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாத ஒரு நிலை. அந்த நேரத்தில் என் ஆண்டவர் உடனே பாதை திறக்கவில்லை. உடனே ஆண்டவர் பாதை திறக்கவில்லை. உடனே பார்வோனை கர்த்தர் அழிக்கவில்லை. அதற்கு பதிலாக யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிங்க. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13, 14 வசனங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கு காண மாட்டீங்க. வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். பிரச்சனையை தீர்க்கல, பார்வோனை அழிக்கல, பாதையை திறக்கல, வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன வார்த்தை? இன்னைக்கு நீ பார்க்கிறையே இந்த எகிப்தியனை இனி நீ ஒருபோதும் காண மாட்ட. நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். மரணத்திற்கு ஏதுவான வியாதி அக்காலத்தில் எசேக்கியாவுக்கு ஒழுங்குபடுத்தி விடு என்று சொல்லி சொன்னார். அவனும் ஆண்டவரை பார்த்து பயந்து, ஆண்டவரே எனக்கா இப்படி, எனக்கு கொஞ்சம் இரக்கம் காட்டும் என கேட்கிறான். ஆண்டவர் உடனே சுகமாவாயாக என்று சொல்லி சொல்லவில்லை, நீ விடுதலை ஆனாய் என்றும் சொல்லவில்லை. ஆனால் வார்த்தையை கொடுக்கிறார். என்ன வார்த்தை? 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். கேட்ட உடனே விடுதலை கொடுக்கல, விடுதலை ஆனாய்னு சொல்லல, வார்த்தையை கொடுக்கிறார். என்ன வார்த்தை? 3 நாளைக்கு பின்பு நீ ஆலயத்திற்கு போவாய். இங்க இருக்க ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே, ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்கள் வாழ்க்கையில நிரூபிக்க திட்டமிட்டதை இந்த காலை வேளையில கேட்கும் போது நிரூபிக்க கர்த்தர் துவங்குவீராக. ஆண்டவர் இந்த வேலைக்காரனுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். என்ன வார்த்தை? அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொன்னால், அங்க பார்க்கறான், சுத்தி பார்க்கறான், இங்க ஒரு ஆள் நான் தானே இருக்கிறேன், இங்க ஒரு ஆள்
நான் தானே இருக்கிறேன், என் எஜமான் இருக்கார். ஒன்று எத்தனை? 2. ஒன்று எத்தனை? 2. அதற்கு மேல் ஒன்று கண்ணுக்கும் தெரியல, லாஜிக் ஒத்துக்கல. வேலைக்காரனுக்கு லாஜிக் ஒத்துக்கல. உன்னோட இருப்ப அதிகம்னு சொல்கிறாரு, நான் இருக்கிற எஜமான 2 பேர் தான், ஒன்று 2, ஆனால் அதிகம்னு சொல்கிறாரு. லாஜிக் அவனுக்கு என்ன பண்ணல, ஒத்துக்கொள்ளவில்லை. நாமளும் ஆண்டவர் பேசினா லாஜிக்கு சில நேரத்தில் ஒத்துக்காது. எப்படி இது நடக்கும், எப்படி ஆண்டவர் செய்வார், சூழ்நிலை எப்படி இருக்குது, இதில் எப்படி செய்ய முடியும், இதில் எப்படி நடக்கும், லாஜிக் என்ன பண்ணுறதில்ல, சில நேரத்தில் ஒத்துக்கொள்வதில்லை. ஏன்னா அவனுடைய மனதில் இருந்தது, நான் பார்த்த கூட்டம் இராணுவம், அந்த இராணுவத்திட்ட என்ன இருந்துச்சு? குதிரை இருந்துச்சு, ரதங்கள் ஏராளம். அப்படி பார்க்கிறேன், இது எப்படிங்க அதை விட அதிகமாகும், எப்படி ஆகும் என்று சொல்லுகிறேன். வேலைக்காரனே, உனக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அவர்களோடு இருக்கிறவர்கள் ஒருவேளை 20,000 என்று வைத்துக்கொள். அவர்களோடு இருக்கிறவர்கள் 20,000 என்று வைத்துக்கொள். 20,000 இருந்தாலும் உன்னோடு இருக்கிறவர் அவர்களை பூஜ்ஜியமாக்க முடியும். பக்கத்தில் பா சொல்லுங்க, அவங்க கூட 20,000 பேர் இருந்தாலும் உன்னோடு கூட இருக்கிறவர் அவர்களை பூஜ்ஜியமாக்க முடியும். அவர்கள் மனிதர்கள் அழிக்கப்பட முடியும். ஆனால் உன்னோடு கூட இருக்கிறவங்க 10 பேர் என்று தான் வச்சுக்கோ. உன்னோடு கூட இருக்கிறவர்கள் 10 பேர் தான் வச்சுக்கோ. உன் எதிரியின் ராஜ்யத்தை அவர் பூஜ்ஜியமாக்குவார். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு ஆளையும் எதிரியினால் தொட முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், சந்தோஷமாக சொல்லுங்க. அந்த பக்கம் 20,000 பேர் இருந்தாலும் என்னோடு இருக்கிறவர் அவங்கள பூஜ்ஜியமாக்கிடுவார். ஆனால் என் கூட 10 பேர் இருக்கிறாங்கன்னு இருந்தாலும் 10 பேரை எதிரி தொட முடியாது. அல்லேலூயா. இது எப்போ விளங்கும் தெரியுமா? எல்லாம் முடிஞ்சு கடைசியில் தான் நமக்கு விளங்கும். எல்லாம் முடிஞ்சு கடைசியில் தான் விளங்கும். 20,000 பூஜ்ஜியம் ஆயிடுச்சு, 10 10ஆகவே இருக்கு. 10 உங்கள் வீட்டில் நீங்கள் 2 பேர் இருக்கீங்கன்னா 2 2ஆகவே இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்பதான் புரியும், நம்மோடு இருப்பது அவர்களை விட அதிகம். ஆரம்பத்தில் தெரியாது. கர்த்தர் இறுதி முடிவை வைத்து நிரூபித்து காட்டுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இறுதி முடிவை வச்சு நிரூபித்து காட்டுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு. அவசரப்பட்டு பேசாத, பதஷ்டப்பட்டு பேசாத. அல்லேலூயா, அல்லேலூயா. எலிசா, உன்னோடு இருப்பது மனிதர்கள் அல்ல, உன்னோடு கூட இருப்பவர்கள் தூதர்கள். அல்லேலூயா. ஒரு தூதனை கொல்ல யாராலும் முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு தூதனை கொல்ல யாராலும் முடியாது. ஆனால் 1,00,000 இராணுவ வீரர்களாக இருந்தாலும் ஒரு தூதனாலே அவர்களை அழிக்க முடியும். இதை அறியாமல் நம்ம என்னென்ன செஞ்சிட்டு இருக்கோம், புலம்பிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. கர்த்தாவே, எங்களோடு இருப்பவர் பெரியவர், எங்களோடு இருப்பவர் அதிகமானவர்கள் என்பதை நிரூபிப்பீர். ஆரம்பத்தை வைத்தல்ல, இடையில் நடப்பதை வைத்தும் அல்ல, முடிவிலே வரும் முடிவை நீர் நிரூபிப்பீர். அது மட்டுமல்ல, ஒன்றை நிரூபித்து காட்டுவார். உனக்கெதிரே 20,000 வந்தாலும் அந்த 20,000 இல்லாமற் போகும். ஆரம்பிக்கும் போது நீங்க 2 பேர், கடைசி வரை நீங்க 2 பேர் இருப்பீங்க. அதான் வேலைக்காரனுக்கு நிரூபித்தார். பெரிய கூட்டம் வந்துச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஆரம்பத்தில் இருந்த 2, நீ கடைசி வரைக்கும் நீங்கள் 2 பேர் இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களை ஏனென்றால் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளையை யாராலும் தொட முடியாது. முடிந்த பிறகு 0 பெருசா 2 பெருசா என்றால் 2 தான் பெருசுன்னு கர்த்தர் காண்பிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் வல்லவர். எசேக்கியா சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? அவர்களோடு இருப்பது மாம்சப்புயம், நம்மோடு இருப்பவரோ நம்முடைய யுத்தங்களை நடத்தி ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர் என்கிற ஒருவர் இருக்கிறார். ஆனால் நம்மோடு இருப்பது ஒன்று. எப்படிப்பா ஒன்று அதிகமாகும்? எசேக்கியா சொல்லுவார், கோடி ஒரு பக்கம் இருந்தாலும் இயேசு மட்டும் ஒரு ஆளோடு இருந்தால்
அதுதான் மெஜாரிட்டி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதிரே கோடி பேர் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளையோடு கர்த்தர் இருந்தா அவங்க தான் மெஜாரிட்டி. அல்லேலூயா. அதுதான் அதிகம். எப்படி? அவன் சொல்லுகிறான், என்னோடு இருக்கிறவர்கள் யார் தெரியுமா? நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், நானே ஸ்ட்ராட்டர்ஜி, நானே திட்டம், நானே யுத்தம், நானே ஜெயிக்கிறேன், நீ சும்மா இரு. பதில் பா சொல்லுங்க, நம்மோடு இருக்கிறவர் நீ சும்மா இருன்னு சொல்கிறாரு. நானே ஸ்ட்ராட்டர்ஜி, நானே திட்டம், நானே யுத்தம் செய்வேன், நானே ஜெயத்தையும் பெற்றுருவேன். அல்லேலூயா. நீ சும்மா நின்றுபார், நானே அனைத்தையும் செய்வேன் என்று சொல்லி இருப்பார். எதிரி இராணுவத்தில் எப்படி? எதிரி இராணுவத்திலும் திட்டமிடுவார்கள், அவர்களும் அனைத்தும் செய்வார்கள். இறுதியில் புரியும், திட்டமிட்டவரும் இருக்க மாட்டார், திட்டத்தை நிறைவேற்றினவரும் இருக்க மாட்டார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையோடு இருக்கும் தேவனோ அழிக்கப்பட முடியாதவராக, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், சகலத்தையும் ஜெயித்தேன் என்று சொல்லும் நிலையிலே நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவர்களை விட அதிகமானது கர்த்தருடைய பிள்ளையோடு என்று சொல்லி நிரூபிப்பார். எசேக்கியாவுக்கு எப்படி நிரூபித்தார்? உன் கூட இருப்பது அதிகம் என்று சொல்லி எப்படி நிரூபிப்பார்? ஒரு தூதனை அனுப்பினார். அந்த ஒரு தூதன் 180,000 பேரை இல்லாமல் ஆக்கினான். எப்படி நிரூபித்தார்? ரன்னிங் கமாண்ட்ரி எல்லாம் அன்றைக்கி கிடையாது. ரன்னிங், ஒரு காலத்தில் ரேடியோவில் கிரிக்கெட் மேட்ச் நடந்தால் ரன்னிங் கமாண்ட்ரி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு விளையாட்டுக்கும். அப்போ ரன்னிங் கமாண்ட்ரி எல்லாம் கிடையாது. நல்லா தூங்கிட்டார். காலையில் எந்திரிச்சு பேப்பர் நியூஸை வாசித்தா எப்படி கர்த்தர் நிரூபித்தார் தெரியுமா? நீ அதை பார்ப்பதற்கு கூட நேரம் இருந்திருக்காது, யாரும் பார்க்க நேரம் இருந்திருக்காது. ஆனால் அடுத்த நாள் அஞ்சலில் ஒரு ஆர்டர் வரும். அப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும், உங்களிடம் ஆள் இல்லை, உங்களிடத்தில் பணம் இல்லை, ஆனால் உங்கள் பக்கத்தில் இருப்பது உலகத்தில் இருப்பதை விட அதிகம் என்பதை மறுநாள் செய்தியிலே கர்த்தர் நிரூபிப்பார். அல்லேலூயா. மூன்றாவது, உள்ளே இருக்கிற திட்டங்களை எல்லாம் வெளியே அகற்ற என்ன செய்வார்? தீர்க்கதரிசி அவனை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே, நான் பார்க்கிறதை இவனும் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனை அறியாமலே சூழ்நிலையிலே மாற்றம் வரவில்லை, அவனிலே ஒரு மாற்றம் வர கர்த்தர் கிரியை செய்தார். இந்த நாளில் என்னுடைய எதிர்பார்ப்பு, ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், நீர் எங்களை நிரூபிப்பதற்கு என்ன செய்ய நினைத்தாலும் சரி, ஆனால் இதை மட்டும் நீங்கள் செய்யாமல் இருந்துடாதீங்க ஆண்டவரே. அது என்ன? நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இதே வேளையிலே எங்களில் கர்த்தர் நிரூபிப்பதற்கு நீர் எனக்குள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வீராக. வெளியே இருக்கிற அற்புதத்தை காண எனக்குள்ளே கிரியை செய்வீராக. எசேக்கியேலுக்கு செய்ய வேண்டும். எசேக்கியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1ஆம் வசனம், 2வது வசனம், 8வது வசனத்தை வாசிங்க. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். அவர் என்னோட போய் பேசும்போது ஆவி எனக்குள் வந்தது, என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. போதும். கர்த்தர் விழுந்து கிடந்த அவனை தொட்டார், அவனுக்கு கர்த்தர் நிரூபித்து காண்பித்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 6வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 6வது வசனம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து நல்ல கவனிக்க, கட்டப்பட்டவனாக சிறையில் இருக்கிறான். கர்த்தர் அவனை தொட்டார், சங்கிலிகள் விழுந்தது,
கதவுகளும் திறந்தன. கை உயர்த்தி, ஆண்டவரே, செய்தியை கேட்கும் பொழுதே, இந்த ஆராதனை முடிந்து நான் போவதற்கு முன்பு நீர் நிரூபிப்பதற்கு என்னிலே என்ன கிரியை செய்ய வேண்டுமோ அதை செய்வீராக. ஒருவேளை என்னுடைய மனதையோ அல்லது என்னுடைய ஆவியையோ, என்னுடைய உள்ளந்திரியத்தையோ, என்னுடைய விசுவாசத்தையோ, என்னுடைய பக்தியோ, என்னுடைய தீர்மானத்தையோ, என்னுடைய அர்ப்பணத்தையோ, எதை கர்த்தர் தொட விரும்புகிறீரோ, இந்த காலை வேளையிலே அந்த பகுதியை கர்த்தர் தொடுவீராக. அல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது ஒன்றை நிரூபிக்க விரும்புகிறார். அது என்னன்னா, நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். அதை நிரூபிப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நமக்குள்ளே இருக்கிற திட்டங்கள், நமக்குள்ளே இருக்கிற யோசனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வெளியேற்றுவார், வடிகட்டுவார். ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பார். என்ன செய்யணும் நாம கேட்டால் ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பார். நாம் கேட்குற காரியத்தை ஆண்டவர் டச் பண்ணவே மாட்டார், வார்த்தையை கொடுப்பார். மூன்றாவது, நம்மையே தொட விரும்புகிறார். வெளியில் அல்ல, நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நம்மை தொடுகிறார். இந்த காலை வெள்ளாண்டவரே, என்னிலே இந்த மாதத்தில் என்னோடு கூட அதிகமாக இருப்பது அதிகம் என்பதை நிரூபிப்பதற்கு என் மனதையோ, என் ஆவியையோ, என் உள்ளந்திரியத்தையோ, என் விசுவாசத்தையோ, என் பக்தியோ, என் தீர்மானத்தையோ, என் அர்ப்பணத்தையோ, எதை நீர் தொட விரும்புகிறீரோ அதை இந்த காலை வேளையில் தொடுவீராக. நான் விட்டு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன். எல்லாரும் முழங்கார் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மாதத்தில் பலருடைய வாழ்க்கையில் கலக்கம். என்ன செய்வேன், எப்படி செய்வேன், தனிமை, உதவி செய்ய யார் உண்டு, தேவைகளுக்கு ஒன்றுமில்லை. உங்களுக்காக தான் கர்த்தர் பேசியிருக்கிறார். அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருப்பவர்கள் அதிகம். கர்த்தர் நிரூபிப்பார். நிரூபிப்பதற்கு முதலாவது செய்கிறார், உங்கள் யோசனை, உங்கள் திட்டம், இதையெல்லாம் கர்த்தர் முதல்ல வடிகட்டுவார். வடிகட்டிட்டு, என்ன செய்யணும் ஆண்டவரே, பிரச்சனை வந்துருச்சு, இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யணும், தப்பிக்க முடியாது, ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னு எஜமான்கிட்ட கேட்டால் எஜமான் சொல்லுவார், வார்த்தையை கொடுப்பார். என்ன செய்யணும்னு கேட்டால் அதை தொடவே மாட்டார், டாப்பிக்கே தொட மாட்டார், வார்த்தையை கொடுப்பார். உனக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சிட்டேன், இனி எதையும் செய்ய தேவையில்லை, உனக்காக நான் எல்லாம் செஞ்சுட்டு ஆயத்தம் பண்ணிட்டேன். மூன்றாவது, உங்களையே கர்த்தர் தொட விரும்புகிறார். உங்கள் மனதை கர்த்தர் தொட விரும்புகிறார். இன்றைக்கு எதை தொடணுமோ, என்னுடைய பகுதியில் எதை தொட்டு மாற்றணுமோ, நீ நிரூபிப்பதற்கு எதை தொட்டு மாற்றணுமோ அதுக்கு நான் விட்டு கொடுக்குறேன். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. எங்களோடு கூட பேசின நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருப்பவர்கள் அதிகம் என்று நிரூபிக்கிற தேவன். முதலாவது, எங்களோடு இருப்பவர்கள் அதிகம் என்பதை நீ நிரூபிக்க விரும்புகிறீர். அதற்காக எங்களிடத்தில் இருக்கிற யோசனைகள், எங்களிடத்தில் இருக்கிற திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வடிகட்டி வெளியே அனுப்ப விரும்புகிறீர். வடிகட்டி அனுப்ப. எங்கள் திட்டங்கள், யோசனைகள் அல்ல. நிரூபிக்க நீர் என்ன செய்ய நினைக்கிறீரோ அதை செய்வீராக. நம்முடைய வார்த்தையை கொடுக்கும்போது அந்த வார்த்தையை பற்றி கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்குள்ள எதை தொட விரும்புகிறீரோ அதை நீர் தொட்டு எங்களோடு இருப்பது அதிகம் என்பதை நிரூபித்து காட்டுவீராக. தாழ்த்தி தேவ கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.